ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் சென்னை. நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர், டாரட் ரீடர், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். வாராகி தாள் சரணம், குருவே துணை. நாம் இந்த பதிவில் இந்த பிப்ரவரி கிட்டத்தட்ட 10 நாள் நெருங்கிட்டோம். இந்த 20 டேஸ் பிப்ரவரி, இந்த 20 டேஸ் வந்து உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் என்னென்ன வரப்போகுது, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நான் வந்து கையிலே பிடிச்சிட்டு இது பண்ணுறேன். சரி, இப்போ பார்க்கலாம். இது ஒரு கார்டு வச்சுருக்கேன். இது பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். பிப்ரவரி 20 டேஸ், கம்மிங் 20 டேஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் நிறையா ஏமாற்றங்கள், ஒரு மாதிரி இதை 2 வகையாக எடுத்துக்கலாம். ஒன்று உங்கள் கெட்ட காலம் முடிஞ்சிருச்சு, உங்கள் முதுகில் குத்துனவங்க, இல்லை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீர்கள், இல்லைன்னா சில விஷயங்களை ஏமாந்துட்டீங்க, நடக்கக்கூடாது நடந்துருச்சு, இல்லை கஷ்டம், பண கஷ்டம். இன்னொன்று இந்த கத்திகள் பெரும்பாலும் என்ன ஹீலிங்கை சொல்லும். கத்திகள் பெரும்பாலும் வியாதியையும் வியாதிக்குரிய மருத்துவத்தையும் பெரும்பாலும் நமக்கு பிரதிபலிக்கும். இன்னொன்று சண்டை, கான்ஃப்ளிக்ட்டு, இந்த மாதிரி இருக்குது. எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, இது ஒரு நோ கார்டு. தென் இருப்பினும் இதோட பாஸ்ட் உங்களுக்கு கடந்த காலத்தில் உள்ள கஷ்டங்கள் முடிஞ்சிருச்சுங்கிறது தான் இதோட பெஸ்ட்டு ரிசல்ட்டு. இப்போ நம்ம ஃப்யூச்சர் அட் ப்ரெசண்ட்டு, இந்த 20 டேஸில் வரப்போகிற ப்ரெசண்ட்டு, அது சம்மந்தமான அவுட்கம். இதை நீங்கள் ஃப்யூச்சர்னு எடுத்துக்க வேணாம். இந்த ப்ரெசண்ட்டில் நீங்கள் செய்ய போகிற செயலுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு இந்த 20 டேஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், சொன்னேன் இல்லையா, இந்த மெஜிஷியன் வந்திருக்காரு. சூப்பருங்க. இவர் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன். ஃபஸ்ட்டு கார்டு, செகண்ட் கார்டு. இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன மேனிஃபெஸ்டிங் நீங்கள் கேட்டிருக்கீங்க, கஷ்டகாலம் மறந்து உங்களுக்கு பணம் விஷயத்தில் நன்மை ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்ருக்கீங்க அப்படின்னா கூட அது கரெக்டாக நடக்கும். அதே சமயம் நீங்கள் என்ன, அதாவது ஐம்புலன்கள் கொண்ட கார்டு இது. பார்த்தீங்கன்னா வானத்தை குறிக்கும், எமோஷ்னலை குறிக்கும். வாண்ட் நிலத்தன்மையை குறிக்கும். இது செல்வ செழிப்பை குறிக்கும். கத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வலிமையை பிரதிபலிக்கும். இது ஒரு வளமையான கார்டு. அப்போ நீங்கள் என்ன அட் ப்ரெசண்ட்டில் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கார்டை பிரதிபலிக்குது. ஸோ இப்போ இந்த பாஸ்ட் கார்டை நம்ம இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். ஸோ இது நம்ம அடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 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 உங்களுக்கான நல்ல விஷயங்களும் ப்ராசஸ் ஆகும். அதே சமயம் அப்படியே எவ்வளோ யார் என்ன நம்பிக்கை கொடுத்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மனப்பிரச்சனையில் இருப்பீங்க. ஒரு என்ன சொல்கிறது, அந்த நல்லது நடக்குங்கிறத கூட உங்களால் சரியாக நம்ப முடியாது. ஒரு விதமான கான்சியஸ், நெகட்டிவ் கான்சியஸ் உங்களுக்கு அவநம்பிக்கைகள், நெகட்டிவ் வைப்ஸு, இதெல்லாமே உங்களுக்கு நிறையா இருக்கும். நிறைய துன்பங்களே அடிப்பட்டதுனால நல்லது நடக்கக்கூடிய தன்மையை உங்கள் மனசு நம்புறதுக்கு கடினமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்போ நிறையா கடன் கொடுத்து ஏமாந்தவங்க, இல்லை ஏதாச்சும் சீட்டு போட்டு ஏமாந்தவங்க திருப்பி எப்படி சீட்டு கட்டுங்கன்னா நம்ப முடியாதோ, அது மாதிரி நல்லது நடக்கிற பட்சத்துலேயும் உங்கள் மனம் ஒரு பிரச்சனையிலே லயிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நைட்டு தூங்கும் பொழுது கால், முகம், உள்ளங்கை இது எல்லாமே சும்மா கையால் ஒரு வாட்டி தொடச்சிட்டு உங்களோட இஷ்ட தெய்வ ப்ரேயர் எடுத்துக்கணும். இல்லைன்னா காக்க காக்க அந்த ப்ரேயர் முருகனை நினைத்து ஒரு ப்ரேயர் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் யாரையாச்சும் சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை இந்த வந்துடுச்சுன்னு நினைக்கும்போது ஒரு வளமையான விஷயம் சிறு தடையோட அந்த விஷயம் இருக்கும். பட்
டோன்ட் வரி, நமக்கு மியூசிஷியன் வந்திருக்கு. அவர் ஒரு செயல்பாடு உங்களுக்காக பண்ணுறாரு அப்படின்னா அந்த செயல்பாடு வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயத்த எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்களா, த வேர்ல்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் உங்களை சுற்றி பழைய மாதிரி உலகம் வந்து இயங்க ஆரம்பிக்கிறத வந்து நீங்கள் கண் முன்னாடி காண்பீங்க. உங்களுக்கு வந்து நிறைய புகழ், அச்சீவ்மெண்ட்டு, மெடல், ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்த்து, ஊரே வியந்து பார்க்கும் ஒரு செயல், நவகிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு செயலை வந்து இந்த ஆஃப்டர் இந்த 20 days ஆஃப்டர் February 10க்கு அப்புறம் கண்கூட நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. வாவ், த மூன் ரிவர்ஸ். இது ஒரு நல்ல சைன் இது. ஸோ உங்களை திட்டிகிட்டு இருந்தவங்க, உங்களை ஏசிக்கிட்டு இருந்தவங்க, உங்களோட சண்டை போட்டவங்க, உங்களை பற்றி அவதூறு பரப்புனவங்க, அப்புறம் வந்து ரொம்ப சளி தொந்தரவுனால் ஹீல் பண்ண முடியாமல் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு இன்ஹேல் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் வந்து தீரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 20 daysல உங்களுக்கு ப்ராசஸ் ஆக போகுது. நீங்கள் நினச்சது நடக்கவும் போகுது. மிரட்சியிலேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. ஸோ சில இடத்துல சப்போர்ட்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் உலகம், யூனிவர்ஸ் வந்து உங்களை ப்ளஸ் பண்ணுது. ஸோ இது சரி. அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட்டு அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த இருக்கு கார்டு. ரிசல்ட் அப்படின்னு நம்ம இதை எப்படி எடுத்துக்கணுன்னா, இப்போ நம்ம விவசாயம் பண்ணிட்டோம், இல்லை ஒரு விதையை வச்சு பிளான்ட்டை உருவாக்க ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் ப்ராசஸ்ஸு. ஆனால் நம்ம நினச்ச மாதிரியே அந்த ப்ராசஸ் நடக்குமா அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற ப்ராசஸ், எதெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதோட ரிசல்ட்டு கொஞ்சம் வந்து உங்களுக்கு போராடுற திறன் வந்து இதில் வந்து கம்மியாக இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லபடியாக வந்திருக்கு. நீங்கள் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அது ப்ராசஸ் ஆகி நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டூர் போகிற டைம் மாதிரியோ, இல்லை வேண்டுதலுக்காக, இல்லை ரிலாக்ஸாக வேறு எங்கேயாச்சும் போகிற மாதிரி, அப்பா கை மேலே பலன் கிடச்சிச்சு, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்கம் தெரியுது. பார்த்திங்களா, அளவுக்கு அதிகமான பேர்டன் ரிலீஸ் ஆகுது. ஓவரால் கமிட்மெண்ட்டு ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்து சூப்பர், த ஸ்டார். நான் சொன்ன இந்த ஸ்டாருக்கும் இந்த வேர்ல்டுக்கும் கிட்டத்தட்ட நல்ல ரிசல்ட்டு இருக்குங்க. பார்த்திங்கன்னா இருட்டில் கூட மிளறக்கூடிய வாழ்க்கை தன்மையை வந்து உங்களுக்கு இந்த ஸ்டார் சொல்லுது. இந்த வேர்ல்டு வந்து வெளிச்சத்துலேயும் உங்களுக்கு அனுசரணையாக இந்த யூனிவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ இந்த மந்த்து எண்டு ஒரு 22லேருந்து ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத காமிக்குது. அதே சமயம் ஒரு நல்ல கமிட்மெண்ட்டு கிடைக்கக்கூடிய விஷயம். பட் மனசுக்கு பிடிக்கலனாலும் ஒரு சில கமிட்மெண்ட்டு நீங்கள் அதை பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட் நான் ரொம்ப ஒன்றும் தப்பான இது இல்லை, சூப்பராக இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில ப்ராசஸ். இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, அடுத்து வாழ்க்கையை நோக்கின உங்கள் பயணம் இருக்கும். அதே சமயம் வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப தேடல் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறது வந்து பிப்ரவரிக்கு என்ன ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். இந்த பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் என்ன ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்கிறது தான் இந்த கார்டு. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் நிறையா தேடல், புதுசான ஒரு தேடலில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் சேர்த்துக்கணும். நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணி இந்த ஒர்க் பண்ணணும். அது கொஞ்சம் நமக்கு தலைகீழாக வந்திருக்கு. இந்த கார்டு சரி கிடையாது. ஸோ நீங்கள் இன்னும் மெச்சூர்டாக ஒரு பிளானு, ஒரு ஒர்க்கை நீங்கள் பார்க்குறதுக்கு கற்றுக்கணும். தேங்க்யூ. இதுக்கப்புறம் வந்து நம்ம February 14 லவர்ஸ் டே கார்டு போட போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனியாக போடுவோம். என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.